श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बकुलभूषणमहागुरवे नमः। श्री तरंगमहनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाहृति। சீரொன்றுது புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. அத்யத்புதமான 101வது ஸ்லோகம் தயாசதகத்திலே நேற்றைய தினம் நமக்கெல்லாம் அனுகிரகமாச்சு. சர்வ அனுகிரகத்துக்கும் சுவாமி தேசிகனும் அந்த தயாதேவியுமே காரணம். அவருடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சமும் அனுகிரகமும் இல்லைன்னாக்கா நமக்கு இந்த கிரந்தத்தை வாசிப்பதற்கு ஒரு ஹேதுவும் இல்லை. அவருடைய அனுகிரக விசேஷத்தாலே ஒரு 101 ஸ்லோகங்கள் நமக்கெல்லாம் பெரியவாருடைய வியாக்கியானங்கள் எப்படி பண்ணியிருக்கா, தேசிகனுடைய தயா தேவியினிடத்திலே உண்டான பக்தி என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். அவரை பார்த்து நாமும் எற்கிஞ்சது அந்த தயாதேவியிடத்திலே பக்தி செலுத்துவதற்கு ஒரு மார்க்கத்தை பெரிவா நமக்கு கொடுத்துருக்கா. இன்னும் 7 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கு இந்த கிரந்தம் பூர்த்தியாகிறதுக்கு. தாவத் பர்யந்தம் அந்த ஆச்சாரியனும் அந்த தயாதேவியும் திருவேங்கடநாதனும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு மேலே சேவிப்போம். இந்த 101வது பாசுரத்தில் நிச்சீம வைபவஜுஷாம் விஷதாம் குணானாம், அதிலே எல்லையற்றதான குணங்கள் இருக்குது தயாதேவிக்கு. அந்த குணங்களை, அந்த தயை என்ற குணத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எம்பெருமானுக்கு ஷாட்குண்யன்னு பேர். நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவ இதர குணங்கள் எல்லாம் பார்த்துருக்கு, கண் கொட்டாமல் பார்த்துருக்கு. நான் சுதிப்பதை அவர்கள் ஆமோதிக்கிறார்கள், தலையை ஆட்டி ஆமோதிக்கிறார்கள். அவர்களை நாம் ஸ்தோத்திரம் பண்ணவில்லை, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதை ஆமோதிப்பதாலே அவர்களிடமிருந்து எனக்கு எந்த பயமும் இல்லை. அதற்கு காரணம் உன்னுடைய அனுகிரகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த 101வது ஸ்லோகத்திலே காட்டி போந்தார். இன்றைய பாசுரமானது 102வது பாசுரம். அத்யாபிதத் விஷகிரீச்ச தயே பவத்யாம் ஆரம்பமாத்ரமனிதம் பிரதமஸ்துதீனாம் சம்தர்சிதஸ்வபர நிர்வகணனா சகேதாஹ மந்தஸ்ச சாகதமிதம் துயிவந்தினோ மே. மந்தஸ்ய சாகசம், ஒரு மந்த புத்தி உள்ளவன் பண்ணுகின்றதான சாகசம்னு தன்னை சொல்லிக்கிறேன் சுவாமி தேசிகன். இதம் சாகசம் தொயி வந்தினோமே, என்னால் நான் உன்னை ஸ்துதிக்கிறேன். இது சுருக்கமான அர்த்தம். 2 வரிக்கு விஸ்தாரமாக சாதிச்சிருக்கா பெரியவா. இந்த திருவேங்கடமுடையான் அவனுடைய தயையே இன்று நமக்கெல்லாம் ஏற்பட்டது. எம்பெருமானை துதிப்பதான விஷயமானது அனாதி காலமாக வந்துருக்கு. அநேக விதமான ஸ்தோத்திரங்கள் எம்பெருமானை ஸ்துதி பண்ணுறது. வேதங்கள் அனந்தாவை வேதாகான்னு சொல்வா. எவ்வளோ வேதங்கள் இருக்குது. அந்த வேதங்கள் எல்லாம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஆரம்பிச்சிருக்கு. அதான் சுவாமி அழகாக சொன்னார், ஆரம்ப மாத்திரமனிதம் பிரதமஸ்துதீனாம்னு 2வது வேளை இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறேன்.
எப்படி அந்த வேதம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணவருக்கு ஆரம்பிச்சதோ அந்த ஆரம்பத்தோடு நிற்கிறது இந்த ஸ்லோகத்தின் பிரகாரம். இன்றைக்கும் அது ஒரு அக்ஷரம் ஒரு அடி கூட நகர முடியல. எந்த பதத்தை சொன்னாலும் அந்த பதத்திலே இன்னும் ஆழாடமான குணங்கள் இருக்கு. அதை தாண்டி அவளால் வெளியிலே வர முடியல. உபனிஷத்தும் திரும்பி வந்துடுத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அப்படி அனாதியான வேதம் அப்பௌருஷேயமான வேதத்தாலே கூட இந்த எம்பெருமானுடைய இந்த தயையினுடைய குணங்களை இன்னும் மேலும் மேலும் சொல்லி போக முடியாமல் ஆரம்ப மாத்திர மனிதம் பிரதமஸ்துதீனாம் ஆரம்பிச்ச இடத்திலேயே நின்று இருக்கா அவள்லாம். அப்படி இருக்கதான் உன்னுடைய குணத்தை மந்த கவியான நான் மந்தஸ்ய சாகசமிதம்னு சொன்னிக்கிறார். புத்தியில் சாதுரியம் இல்லை, புத்தியில் ஒரு கூர்மை இல்லை, புத்தி குறை உள்ள நான் இப்படி கீழ்கண்ட 100 ஸ்லோகங்களிலாலே இந்த தயை என்ற குணத்தை நான் வர்ணித்தேன். அப்போ ஒன்றுமே தெரியாதவன் ஒரு 100 பாசுரம் எழுதுனான் அப்படின்னாக்கா என்ன ஒரு தைரியம் இருக்கணும். இதுவே பெரிய சாகசம் இல்லையா? அந்த 100 பாசுரத்தை ஒரு புஷ்டியான விஷயம் இருக்கான்னு கேட்டாக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லைம்மா, ஏதோ நான் பிதற்றுகிறேன்னு சொல்கிறேன் சுவாமி தேசிகன். ஒரு மந்த கவி பாடியதான ஒரு ஸ்துதியாக அது இருக்குது. இது நான் செய்ததான ஒரு மகா அபச்சாரம் அப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி நான் பாடுகின்ற பாட்டானது ஹே தேவியே உன்னுடைய நாதனுடைய காதுகளுக்கு திருவடிக்கு நல்ல விஷயமாய் போய் சேர வேண்டும்னு சொல்லி சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். மாதஸ்தம் அம்புருகவாசினி கிஞ்சிதே தத் விஜ்ஞாப்யதே மயி குருஷ்வ ததா பிரசாதம் ஆகன்னயிஷ்யதா விபுதேஸ்வரஸ்தே பிரேயானசோ பிதிர்க ஜல்பிதவன் மதுக்திம். தெய்வநாயக விஷயமாக சுவாமி தேசிகன் தெய்வநாயக பஞ்சாயத்து பாடினார். அதில் எம்பெருமானை பாடுகின்றதான என்னுடைய பிதற்றல்கள் எல்லாமே ஹே ஹேமாப்ஜ நாயகியே உன்னுடைய அனுகிரகத்தாலே அவன் காதுகளுக்கு இன்பமாக போய் நல்ல விஷயமாக விழ வேண்டும் என்பதற்கு நீயே எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். நீயே அந்த விஷயத்தை அவனுக்கு பிரியமான வார்த்தைகள் ஆக்கி கொண்டு சேரம்மா. நான் எனக்கு பேசத் தெரியாத ஒரு குழந்தை ஜல்பிதவன், ஏதோ பிதற்றுகிறேன் உளறுகிறேன் அம்மா அப்படின்னு அங்கே தெய்வநாய பஞ்சாசில் காட்டிய விஷயத்தை இங்கே சுவாமி தேசிகன் மந்தஸ்ஸ சாகசமிதம்னு காட்டுறார். நான் மந்த புத்தி உள்ளவன் உன்னை பாடுறேன், அது ஒரு சாகசமான விஷயம், அது ஒரு அபச்சாரம்னு கூட எனக்கு தெரியலையே. எப்பேற்பட்டதான குணம்னு வேதமே ஆரம்பித்த இடத்துல இன்னுருக்குன்னு சொல்கிறா எல்லாரும். நான் எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்துதி பாடகனாக நாம் ஒரு அபச்சாரம் பண்ணுறோம் என்ற விஷயத்தை தெரியாமலே நான் உன்னை பாடின்னு இருக்கேன்னு சொல்லியாரு சுவாமி தேசிகனிங்க. இவர் காலத்துக்கு முந்தைய கவியான ரகுவம்ச நாயகன், ரகுவம்சத்தினுடைய அந்த கர்த்தா காளிதாசன் மகாகவி தம்மை அப்படி தான் சொல்லிக்கிறார், மந்த கவின்னு சொல்லிக்கிறார். எப்படின்னா வால்மீகி பகவான், ஆதிகவியான வால்மீகி பகவான் ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை ஸ்ரீமத் ராமாயணமாக கொடுத்திருக்கார். அகமபி சமான காரியம் கரோமி, அவர் மாதிரியே நான் ஒரு காரியம் பண்ணுறேன், ஆனால் அவரை போல என்னால் அந்த ஸ்ரீமத் ராமாயணம் எழுதி போல எழுத முடியாது. நான் ஏதோ ஒரு சமுதிரத்தில் உழுந்தவன் ஒரு படகை பிடிச்சுண்டு சின்ன துடுப்பை போட்டு நீந்தின்னு வர பார்க்குறேன் அப்படின்னு ரகுவம்ச காவியத்திலே முதல் சர்க்கத்திலே காளிதாசன் சாய்கிறார். அதனாலே தன்னை மந்த கவின்னு சொல்லுகிறார். வால்மீகி போல என்னால் எழுத முடியாது, தெரிஞ்ச வார்த்தையை போட்டு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தேசிகன் இங்கே அதை அறிவற்றி தமக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ கொஞ்சம் வளர்றேன், நான் உளறுவது எல்லாமே ஒரு அபசார கொடியாக இருந்தாலும் உன்னிடத்திலே சரணாகதி பண்ணுறேனம்மா, நீதான் அந்த விஷயங்களை எல்லாம் நல்ல விதமாக மாற்றி எனக்கு அனுகிரகிக்க வேண்டும். நான் எவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணேன்னு எனக்கே தெரியலே, வேதங்களாலே கரை காண முடியாததான இந்த எம்பெருமானுடைய பகவத் குணங்கள், எம்பெருமானை பற்றிய ஸ்தோத்திரங்கள்லாம் எவ்வளோ இருக்கு. அந்த ஸ்தோத்திரங்களுக்கே
எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்குண்டான சக்தி இல்லாமல் இருக்கு. அனந்தாவை வேதாகான்னு சொன்ன இந்த ரீதியிலே எவ்வளோ விதமான வேத வாக்கியங்களிலாலும் கூட எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண முடியல. அந்த வாக்கும் மனமும் அந்த யோகியதைக்கு எட்டாத நிலமாக இருக்கு. அந்த இடத்துல ஆரம்பித்ததோடு அப்படியே நிற்கிற அவளெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திருமீஷப்பிரானுடைய பாசுரம், சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினா சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே யாராலையும் உன் குணத்தை சொல்ல முடியாது அப்படின்னு எம்பெருமானை திருமீஷப்பிரான் பாடுற திருச்சந்த விருத்தத்திலே. இதெல்லாம் வேதத்திலேருந்து எடுத்த விஷயங்கள். இப்படி அனந்தாவை வேதகா என்று சொல்லப்பட்டதான வேதங்களாலே கூட எம்பெருமான பாட முடியாத நிலையிலே கைவாங்கி எல்லாம் ஒரு ஊமையாக இருக்கு. ஆனால் மந்த கவியான நான், இந்த தேசிகனான நான் 100 பாசுரங்களாலே உன்னை நான் பாடிவிட்டேன். அந்த ஸ்துதி நன்னா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதம்மா. உன் விஷயமாக நான் பாடியதான குற்றங்களை வேறு ஒரு தேவிட்ட போய் நான் அபசார க்ஷமாபணங்கள் பண்ண முடியாது. அதனாலே உன்னிடத்திலே சிபாரிசுக்கோசரம் பிரார்த்தனை பண்ணுறேன். இன்னொரு தேவி இதற்கு தேவையில்லை அம்மா என்று சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை ரொம்ப அற்புதமாக தொய்வந்தினோமே அப்படின்னார். உன்னே நான் துதிக்கிறேன். எப்படின்னா ஒரு வைதாளிகன் போலே துதிக்கிறேன்னு சொன்ன. ஒரு ராஜசபையிலே ஒரு ராஜாவை எழுப்புவதற்கு காத்தால பூபாலம் வாசிப்பா, வாசல் நின்று மேளதான மங்கள வாத்தியங்கள் வாசிப்பா. அந்த ஸ்தோத்திரம் பண்ணுறவாலாம் கவிதா சாமத்தை காட்டி அவள் எழுப்பின்னு வருவா. அதை போல லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியான தேவியான தயாதேவியை நான் ஒரு வைதாளிகன் போலே ஒரு அரண்மனைகளே துதி பாடுவன் போலே பாடுகின்றேன். உன்னுடைய திருவேங்கடம் என்கின்ற அரண்மனையிலே உங்கள் பெருமையை நான் கானம் செய்கின்ற அந்த அவர் தொழிலாக இருக்கு. அந்த கானம் பண்ணுவது ஒரு சேவகனை போலே நான் இந்த வாச்சிக கைங்கரத்தை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவரை கண்டையினுடைய அவதாரம்னு பெரியவா நமக்கெல்லாம் கொடுத்துருக்கா. அந்த திருவேங்கடமுடியான ஆராதன காலங்களிலே எல்லாம் இந்த கண்டாமணி ஒலிக்கிறது இல்லையா, அதை கைங்கரியமாக காட்டுறா. அதனாலே அந்த திருவேங்கடமுடையானுடைய திருநாமத்தை சூட்டியதான நான் தேசிகன் ஒரு ஒரு வைதாளிகன் போலே ஒரு ராஜகுல சேவகன் போல இருக்கேன் அம்மா. என்னுடைய பாசுரங்கள் நன்றாக இல்லாவிட்டால் உன்னுடைய பர்த்தாவுக்கு வேங்கடநாதனுக்கு அது இன்பமாக சென்று அடையும்படி நீ என்னை அனுகிரகிக்க வேண்டும், நீ கோச்சுக்காதே அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே இந்த வந்தி வைத்தாளிகா ஸ்வயம்னு ஒரு பாதுகாசகசத்தில் சுவாமி தேசிகன் வைத்தாளிகா பத்ததின்னு ஒரு பத்ததியை நமக்கெல்லாம் காட்டி கொடுத்துருக்கார். இந்த பாதகையை துதி பண்ணுற மாதிரி இங்கே இந்த தயா என்ற குணத்தை தான் துதி பண்ணுவதாக காட்டி, நான் பண்ணுகின்ற ஸ்துதி மொத்தமும் அபத்தமாக இருந்தாலும் அதில் உள்ள தோஷத்தை எல்லாம் பொறுத்து எனக்கு நீயே சிபாரிசு பண்ண வேண்டும் அம்மா, என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று இந்த 102வது பாசுரத்தில் காட்டர். அத்யாபி தத்விஷகிரி சதயே பவத்யாம் ஆரம்பமாத்திரமனிதம் பிரதமஸ்துதீனாம் அப்படின்னு காட்டி, நான் ஒரு மந்தக்கவி, மந்தஸ்ச சாகசமிதம் தொய்வந்தினோமேன்னு இந்த 102வது பாசுரத்தை நிறைவு செய்து முடிக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.